வணக்கம். ஒரே ராஜ்யம் செய்திகளில் ஆன்மீகம், அரசியல் மற்றும் சினிமா செய்திகளுக்காக. மதுரை சேர்ந்தவங்க தானா? இந்த வையாத்து ஓரமாக எவ்வளவு நாளா செல்றீங்க? முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் இந்த வையாறு எப்படிமா இருக்கு? முதல்ல நான் காலேஜுக்கு இந்த சைடு தான் ஈவினிங்கும் வருவோம், காலை வருவோம். வரும்போதெல்லாம் இந்த மாதிரி அந்த ஆகாய தாமரை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இது ரொம்ப ஆழமாக இருக்குமோ, யாராவது போயிட்டா விழுந்துருவாங்களோ, அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ வரும்போது நினச்சிட்டே வந்து வாவ் நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்தோம், நட்சத்திர நண்பன் சொல்லிட்டு அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அப்போ பார்த்தோம், அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்குன்றனால கேள்வியும் பட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தான் அந்த வைகையை பார்க்கல ஒரு இதுதான் மதுரையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குது. இல்லைம்மா, இது தொடர்ந்து 8 மாத காலமாக வந்து இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்காரு. அவருடைய சொந்த முயற்சியில் பண்ணியிருக்காரு. ஆமாம் சொன்னாங்க. அந்த போஸ்டரும் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணுறது ஒரு எந்த ஊர் தானே? ஆமாம் மதுரை தான், பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து குப்பைகளை வந்து நிறையா கொட்டுறாங்க. அவங்களுக்கு என்னம்மா சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? எதுக்கு இது வந்து சாமின்னு சொல்கிறாங்க, அது ஏன் அவங்க வந்து சுத்தம்னு நினைக்க மாட்டுறாங்கன்னு தெரில. ஆனால் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க மக்கள். அதை நினச்சா ஒரு மாதிரி இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். குப்பையில் கொட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து தண்ணியாக பார்க்கக்கூடாது, குடி தண்ணியாக பார்க்கணும். மக்கள் இப்போ கூட வரும்போது பார்த்தேன், யாரும் சாமி கும்பிட வரும்போதும் அப்படி தான் இந்த மாதிரி அதில் குளிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது குப்பை கொட்டும் போதும் சரி, அவங்க கால் ஏதோ பண்ணுற போதும் சரி, எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஷை டைப்பாக தெரியுது. இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்களே அதை வரும்போது ஒரு அங்கிள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வாட்டரில். அப்போ கூட ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஷை டைப்பாக பார்த்தாங்க. அது ஏன் பார்க்கணும்? இது வந்து நீட்டாக இருந்துச்சுன்னா யாரும் இப்படி பார்க்க மாட்டாங்களே. இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த வைகை ஆற்று. எனக்கே ஒரு மாதிரி இதுதான் மதுரையான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் மாத்திரம் தான் வந்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்டோட வந்தீங்களா? என் ஃப்ரெண்டு கூட தான் நான் வந்தேன். அவளும் வரும்போது நினச்சா இங்கே பாருடி பயமாக இருக்குடி இதை பார்க்கலே அப்படின்னு சொன்னால், இல்லை இப்போ சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, அது போக போக சரியாயிரும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ சுத்தம் பண்ணொட்டி ரொம்ப நல்லா இருக்குது. வரும்போது 2 பேர் பேசிட்டு தான் வந்தோம். நீட்டாக இருக்குது. ஈவினிங் வரும்போது ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் கல்லூரியில் படிக்க? ஆமாம், மீனாட்சி கல்லூரியில் தான் நான் படிக்கிறேன். பேர் ஆர்த்தி. மக்களே, மாமதுரை மக்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மதுரையோட வைகை நதி. வைகை நதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த பூமியில் நமக்கு வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நீர், அதுவும் குடி தண்ணீர். இந்த உயிரினங்கள் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம்னா அதுக்கு குடி தண்ணீர் மிக மிக அவசியமான அத்தியாவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம நிலப்பரப்போட இன்றைக்கி நம்ம பூமியில் நீர்ப்பரப்பு தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து மதுரையோட வைகை நதியோட இது. இந்த மாதிரி நம்ம ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு வந்து அதாவது அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு மொத்தம் சுத்தமான தண்ணீர் 0.5% தான் நம்மளுக்கு தண்ணி, சுத்தமான தண்ணி. இது எல்லா உயிரினங்களும் பூமியில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு போதுமானது. ஆனால் வானிலை மையம் மாறிக்கொண்டே வருகிறது. ஆகையால் இன்னும் நமது 30 வருடங்களுக்கு அப்புறம் சுமார் 500 கோடி மக்களுக்கு குடிநீர் தண்ணி பஞ்சம் வரும் என்று ஒரு ஆய்வு சொல்லப்படுகிறது. காரணம் நாம் நீரை மாசுபடுத்துதல். அதாவது நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடிநீர் எதிலிருந்து கிடைக்கிறது? ஆறுகள்லையும் ஏரிகளையும் ஈர நிலத்தடியிலிருந்து தான் நம்மளுக்கு நீர் கிடைக்கிறது. அப்போ நம்ம குடிநீரை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி வைகை நீர் மாதிரி பல நதிகள் நம்மளுடைய நாட்டில் உண்டு. அந்த நதிகளை வந்து நம்ம நதியாக பார்த்துட்டு போகிறதோட இது தண்ணி தானே, இது நமக்கு என்ன, இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பைகளையும் அதில் உள்ள இருக்கிற கழிவுகளையும் நம்ம தூக்கி போட்டு போகிறோம். எதிர்காலத்தில் நம்மளுக்கு இதிலிருந்து தான் நம்மளுக்கு குடிநீர் வசதிகளும் நம்மளுடைய உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி ஏரிகள், இந்த மாதிரி ஆறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நீங்கள் கருதப்படணும். நம்ம இல்லைன்னா பூமியில் இந்த மக்களுக்கு குடிநீர் இல்லைன்னா வாழ்கிறதுக்கு இங்கே தகுதியே இல்லை நம்ம இந்த பூமியில். ஆக மக்கள், இப்போ நீங்கள் ஒரு விஷயம், இங்கே ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறது இங்கே பாருங்கள், நம்ம கடலில் பார்க்குற சங்கு, இது எல்லாமே நம்ம கடலில் பார்த்துட்டு இருக்கிற சங்கு ஒரு விஷயங்கள். இந்த சங்கு தான் போய் கடலில் போய் நம்மளுக்கு கலக்கிறது. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கடலில் இருந்து எடுக்கும் பொழுது எவ்வளோ வெள்ளைன்னு இருக்கும். இதெல்லாம் ஒரு உயிரினங்கள். நம்ம கடலில் வாழ்கிற அத்தனை உயிரினங்கள் இங்கே வாழுது. இது எதை நம்பி வாழுகிறது? நீரை வைத்து தான் வாழுகிறது. இது மாதிரி
பல மில்லியன் உயிரினங்கள் நம்ம நீரில் உள்ளது. இதில் எவ்வளோ மாசுபட்டிருக்குன்றது இதிலே நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகையால் நம்ம நீரை வந்து நாம் விழிப்புணர்வுடன் இருந்து இந்த ஏரிகளையும் இந்த ஆறுகளையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு கடமை உள்ளது. நம்ம ஒவ்வொரு மக்களுக்கும் கடமை இருக்கிறது. இந்த ஏரியை சுத்தமாக வைத்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, என்னால் விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தலாம். தயவு செய்து அதில் நீங்கள் கழிவுகளையோ குப்பைகளையோ கொட்டாதீர்கள். நீங்கள் எதிர்காலத்தில் சந்திக்க போகும் பிரச்சனை மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை நம்ம சந்திக்க வேண்டியதாகும். தயவு செய்து மீண்டும் அதை வலியுறுத்துகிறேன். ஆறை நம்ம வந்து வணங்குவோம், அதை வந்து நீராக போற்றுவோம். இந்த பூமியில் உயிரினம் வாழ்வதற்கு நீர் மிக அவசியமானது ஒன்று. சார், இப்போ கையில் ஏதோ எடுத்து காமிச்சிங்க, அது என்ன சார்? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்கு நீங்கள் கடலில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ வெள்ளைன்னு அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஒரு நத்தையோட, இது ஒரு உயிரினங்கள். இந்த மாதிரி பல மில்லியன்ஸ் நம்மளுடைய கடலுக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஏரிக்குள்ளும் சரி ஆறுக்குள்ளும் பல மில்லியன்ஸ் உயிரினங்கள். இந்த உயிரினங்கள்லாம் எதை வைத்து உயிர் வாழுகிறது? நீரை வைத்து தான். அந்த நீரை வந்து நம்ம மாசுபடுத்துகிறோம். சார், நீங்க வச்சிருக்கிறது சங்கு மாதிரி இருக்கு. இது வந்து கடல்ல தான் சார் பார்க்க முடியும். ஆமா, நம்ம இந்த மாதிரி ஏரிக்களையும் பார்க்கலாம், இந்த மாதிரி வைகை நதியிலையும் நம்ம பார்க்கலாம். இது நேர போய் நம்ம கடல்ல போய் தான் கலக்குது. நம்ம ஆற்றில் இருந்து தான் போய் இதில் போய் கடக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலரில் பார்ப்பீங்க. அங்கே போனோன்னே வெளியாது இதில் மாசுபடிஞ்சிருக்கனால நம்மளுக்கு இந்த மாதிரி கலரில் இருக்குது. இது நேராக அப்படியே ஆற்றில் போய் கிடக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகளோட இந்த இதில் நீங்கள் இப்போ பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ இது வெளியில் இருக்குது. இது பூரா உயிரினங்கள். இது எதனால் எப்படின்னா நம்ம நீரை வந்து பாதுகாப்பு இல்லை, விழிப்புணர்வு இல்லை மக்களிடம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் விழிப்புணர்வு. இது ரொம்ப தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பாருங்கள், பாட்டில்ஸ், மது பாட்டில்கள், பிளாஸ்டிக்கள், குப்பைகள், இது எனக்கு என்ன, நம்ம எங்கோ நீர் ஓடுது, நீரின் பார்க்கறது, நம்மளா இந்த மாதிரி போட்டு போகிறது. தயவு செய்து இந்த தவறை செய்யாதீர்கள். இது உங்களுக்கு தான் பாதிக்கும், உங்களை சுற்றி உங்களை பாதிக்கும். இந்த விஷயங்கள் நம்மளுடைய எதிர்காலத்தில் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பேர குழந்தைகளை இதை பாதிக்கும். குடிநீர் மிக அவசியமானது ஒன்று. சார், இப்போ வந்து வைகாத்தை தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கீங்க, வைகாத்தை ஆகாய தாமரை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாயிருக்கு, எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு சார்? சார், இதை வந்து சக்ஸஸ்ன்னு நான் பெருசாக சொல்ல முடியாது. கடந்த நம்ம 8 மாதங்களாக இதில் வந்து நான் இறங்கி வேலை பார்த்ததுலேருந்து என்னால் முடிந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த தண்ணி ஓடுகிறது என்றால் இதில் வந்து ஆகாய தாமரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிட்டு இருக்கோம். இந்த தண்ணி இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ஓடுறதுக்கு காரணமே நம்ம இந்த ஆகாய தாமரை அகற்றியது தான் முக்கியமான ஒரு காரணம். இப்போ நீங்கள் இந்த தண்ணி ஊற்று தண்ணி பாருங்கள், வைகை ஆற்றில் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்துருக்க மாட்டீங்க. நீரோட விஷயங்கள் இதுக்கு காரணம் நம்ம ஆகாய தாமரை அகற்றுறதுனால இந்த நீரோட ஓட்டத்தை நீங்கள் அழகான காட்சி பார்க்குறீங்க. இந்த இடத்துல ஊறுறது நம்மளுக்கு அழகாக தெரியுது. இத்தனை வருடங்களில் நம்ம இதை பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் தடவை நான் வந்து நம்ம ஆகாய தாமரை இப்போ இந்த ஆகாய தாமரை நம்ம அகற்ற விட்டால் இந்த நீர் ஓட்டங்கள் நம்மளுக்கு அடைத்து விடும். ஆகாய தாமரை எதனால் வளருது? எங்கெங்கே நம்மளுக்கு சாக்கடைகள், கலப்படம், கழிவு நீர்கள் அங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் ஆகாய தாமரை அந்த செடி வந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆற்று நதி எவ்வளோ அழகாக ஓடுகிறது. ஆகையால் நம்ம வந்து தயவு செய்து இந்த ஆகாய தாமரையை வளர்றதுக்கு காரணமே நாம தான். காரணம் அது கழிவு நீரினால். இந்த 8 மாத காலமாக என்னால் 1% தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேனே தவிர பெரிய விஷயமாக நம்ம 100% ஒர்க் பண்ண விஷயமா நான் கருதப்படலை. ஆற்றில் நம்ம வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணும், மக்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மக்களிடமிருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தால் நம்ம நதிகளை, தண்ணீர்களை நம்ம சேகரித்து இந்த பூமியில் உயிர் வாழ்கிறதுக்கு மிக முக்கியமாக மக்களுடைய இருந்த சப்போர்ட்டு, அவருடைய ஒத்துழைப்பும் மிக மிக அவசியமாக ஒன்று. பேர் குருசுவாமி, ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட் நிறுவனர். இத்துடன் ஒரே ராஜ்யம் செய்திகள் நிறைவடைந்தது.